இந்த ஆட்சியின் ஆயுட்காலம் எவ்வளவு? ஒரு குழந்தை பிறந்தோடனே இது எத்தனை வயசு தான் வாழும்னு ஜோசியர்காரர்கிட்ட கேட்பீங்களா? அந்த குழந்தை நல்லா இருக்கிறதுக்கு தான் ஜோசியக்காரர்கிட்ட கேட்பீங்க. நான் நினைக்கிறேன் குழந்தை இப்போதான் பிறந்திருக்கு. பிறந்ததுல கண்டிப்பாக 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு வந்துருச்சு. டாக்டருங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் எடுத்திருக்கீங்க. அவருடைய அந்த 6 மாதம் ஒரு கேப் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? இந்த ஆட்சி நிற்குமா, இந்த ஆட்சி நிற்குமா, இந்த ஆட்சி நிற்குமான்னு ஏன் இவ்வளோ பதட்டம்? நான் என்ன கேட்குறேன், 95 சீட்டை வாங்கின கலைஞர் ஆட்சி பண்ணார். அந்த மைனாரிட்டியில் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. இவர் 108 சீட்டை வாங்கியிருக்காரு. அதில் ஒரு சீட்டு இப்போ ரிசைன் பண்ணுறாருன்னு வச்சுக்கணும். 107 ஒரு கேஸு ஒன்று இருக்குது, அது 106 இருக்கட்டும். இன்னொன்று சபாநாயகர் ஒன்று போயிடுவாரு. சரி, அது சபாநாயகர் போயிட்டாரு. 105 பெருசா? சரி. ஸோ இனி வந்து எவ்வளோ இருக்குது விஷயங்கள். அவருக்கு வந்து ஏற்கனவே எல்லா கட்சியும் ஆதரவு கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இப்போது ஒரு ஏடிஎம்கே ஃபேக்டரியில் ஒரு இருக்குது. அது நாளைக்கு இல்லைனாலும் அந்த ஃபேக்டரே இல்லைனாலும் அவருக்குன்னு ஆதரவு இருக்குது. ஸோ அவர் அதில் அப்சல்யூட்டாக இப்போ காட்டிட்டாரு. ஆனால் ஒவ்வொரு 6 மாதமும் கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போல தெரியுது. ஒரு கவர்மெண்ட்டு அது வந்து கவர்மெண்ட்டு இப்போ மோடிஜி கூட இருக்காரு. 240 தான் எங்களுக்கு. நாங்கள் மெஜாரிட்டி இல்லை, அதுக்காக திட்டங்கள் போடாமல் இருக்கோம். நாங்கள் எல்லாமே தானே பண்ணிட்டு இருக்கோம். கூட்டணி தர்மத்தை கரெக்டாக கடைபிடிச்சா ஒருத்தருக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. கூட்டணி வந்து எப்படி விஜய் வைக்க போகிறாருன்றது தான் அடுத்தது. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஒரு 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு வலிமை மிக்க தமிழகத்தில் கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளை ஓவர்லுக் பண்ணி இவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் பண்ண முடியுதுன்னா, அப்போது இந்த 5 ஆண்டு காலத்தில் இவங்களுக்கு வந்து அந்த நெட்வொர்க் பண்ண தெரியாதான்றதுக்கு எனக்கு பதில் சொல்லு.